ஹலோ ஆல் வணக்கம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அந்த மேட்ச் ப்ரீவியூ தான் வந்திருக்கோம் அட் போர்ட் எலிசபெத். பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஆனால் அதுக்கு முன்னாடி பீடாக் வந்து ரொம்ப ஹாப்பியா மஞ்சள் சட்டை போட்டு வந்துட்டாரு. பீடாக் வந்து ஹாப்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி பீடாக் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பீடாக் என்ன ஆச்சு? திருப்பி வந்து 3 அடி வாங்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இல்லை ஒரு அடி வாங்கிட்டு திருப்பி கீழே விழுந்துருவாங்களா? சார் நல்ல டீம் சார். கரெக்டான காம்பினேஷன், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பண்ணா இப்ப நம்ம என்ன சொன்னோம்? பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மிஸ் அவுட் ஆகும், மும்பை கேப் டவுன் மிஸ் அவுட் ஆகும், மற்ற 4 டீம் குவாலிஃபை ஆகும் நான் சொன்னோம். நேத்தும் என்ன பண்ணாங்க? ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க. திருப்பியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் எடுத்து இம்ரான் தாஹிர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸே தெரியலன்னா எப்படி? 12 ரன் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. அவங்க 12 ரன். எதையுமே இப்ப யோசிக்காம காண்டாப்புனான்னு அடிக்கிறாங்க. அது இந்த கைல் வெரனை பத்தி நான் சொல்லி சொல்லி தொண்டை தண்ணி வத்தி போச்சு. அந்த டென்னிஸ் டீப்ரைன் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க இவ்வளவு நாள் ஆச்சு அவங்களுக்கு கைல் வெரனை எடுத்து வரதுக்கு. என்ன மாதிரி ஒரு மாஸ்டர்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடினார் பாருங்க நேத்து. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, 67 for 6 இருந்து 167 கொடுத்தாங்க. 170 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 170க்குள்ள இது ஈவினிங் மேட்ச் ஒரு சல்லி ரன்னு கம்மியா அடிச்சாலும் சான்ஸே கிடையாது டிஃபெண்ட் பண்றதுக்கு. அதுல ஒண்ணு எந்த சந்தேகமும் கிடையாது. இவங்களும் ஏழியரா விக்கெட் சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிகேல் பிரிட்டோரியஸ் மாதிரி ஒரு பிளேயரை வெளில உட்காந்து வச்சுட்டு அவங்க ஆர்டஸ் வில்லியம்னு ஒருத்தர் ஆடுறாரு. அவர் எப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, ஒரு 4 கொடுத்தா அடுத்த பால் 6. அந்த மாதிரியான ஒரு உங்களோட டீம் செலெக்ஷனே உங்களுக்கு தெரியல அப்படின்னா பார்னல் கேப்டன் அவர் போலிங் போடாம ஆர்டஸ் வில்லியம் போலிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரிசோர்சஸே தெரியலன்னா ஜேஎஸ்கே பாத்தீங்கன்னா இப்ப டொனாவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஆள் எல்லாம் நீங்க ஒரு 10 மேட்ச்ல 3 மேட்ச் இந்த மாதிரி பண்ணிடுவாரு. 7 மேட்ச் வில் ஃபெயில். நேத்தும் என்னாச்சு? பீரிஸ் ஆண்ட்ரிக்ஸ் அவுட்டு, ஃபாப் டூப்ளசி அவுட்டு, திருப்பி இந்த டாப் ஆர்டர் ஆட்டம் தான் கண்டுது. அப்புறம் சிவனேல மக்கானியா வந்து உங்களுக்கு அந்த ரிசரக்ட் பண்ணாரு அதை. இப்ப அந்த ஒரு ஸ்டெம்பிங் ஒண்ணு விட்டாரு ஃபீல் சால்ட். இன்னொன்னு யோசிச்சுக்கோங்க, கைல் வெரேனே வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் விக்கெட் கீப்பர். சரியா? அவரை ஃபீல்டிங் பண்ண விட்டுட்டு ஃபில் சால்ட்டை கீப் பண்ண விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் வந்துட்டு சொல்லி கொடுக்கணுமா சொல்லுங்க? வியூவர்ஸ் இப்ப பாக்குற வியூவர்ஸே வந்துட்டு இதை அக்ரி பண்ணுவாங்க சொல்றதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம். இந்த விஷயம் கூட நீங்க அந்த ஸ்டெம்பிங் அந்த நேரத்துல பண்ணியிருந்தா என்ன வேணாலும் ஆயிருக்கும். நெவர் நோ. ஏன்னா மக்கானியா தான் வந்து எடுத்து கொடுத்தாரு. பெரேரா வரும்போது உங்களுக்கு 10 ரன்ஸ் ஓவர் இருந்தது. பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் டைலர் மேட் பெரேராக்கு டப்பு டிப்பின் ஒன்னு ரெண்டு மாட்டிச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் தெரியும். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பீட் டன். இப்போ உங்களுக்கு என்னன்னா, இப்போ எவ்ரி திங் இஸ் ஸ்லோலி செட்டில் டவுன். இந்த டாப் 3 அடிக்க ஆரம்பிக்கணும். அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஈவன் இங்கேருந்து அவங்களுக்கு என்ன தேவை? 5 மேட்ச்ல அவங்க 4 ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஒரு போனஸ் பாயிண்ட் ஜெயிக்க வின் வர்ற மாதிரி ஒரு இது வரும். பட் யூ நோ வாட், when you're coming from a situation like this, 5 மேட்ச்ல நீங்க 4 ஜெயிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு மேட்ச் அந்த மாதிரி நீங்க எந்த மேட்ச் அந்த மாதிரி ஃபேவரபிளா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு யூ கேன் புஷ் ஃபார் அ போனஸ் பாயிண்ட். அப்படிங்கும் போது எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இஸ் கோயிங் டு கம்ஃபர்டபிளி மிஸ் அவுட். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு தான் பயங்கரமான ஒரு போராட்டம் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை விட ஐ கேன் பி எனி மோர் ஹாப்பி. போலிங் கிளினிக்கலா போட்டாங்க. 67 for 6ல இருந்து 167 வந்தது எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. போலிங் வாஸ் டாப் கிளாஸ். எனி திங் யூ ரெஸ்ட்ரிக்ட் அண்டர் 170 இஸ் எக்ஸலண்ட். டாப் ஆர்டர் கிளிக் ஆனும். கிளிக் ஆச்சுன்னா அப்படியே மெதுவா பீக் ஆகி கரெக்டா வந்துருவாங்க. ஃபேண்டசி கூட சில நேரம் ஒர்க் அவுட் ஆச்சு. பர்கர் சொன்னோம், ஷெப்பர்ட் சொன்னேன். ரெண்டுமே ரெண்டு ரெண்டு விக்கெட் நம்ம காப்பாத்தி விட்டுட்டாங்க. சொன்னதும் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாருமே ஹாப்பி ஆனாச்சு அப்படிங்கிற அந்த மோட்ல அடுத்த மேட்ச் ப்ரிவியூ போலாமா? இப்போ 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 வந்துட்டு பிஇல ஆடுறாங்க. இப்போ பிஇல பாத்தீங்கன்னா 15 மேட்ச், லாஸ்ட் 15 மேட்ச் நைட் மேட்சஸ் வந்துட்டு டொமஸ்டிக்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8, டீம் பேட்டிங் செகண்ட் 7. ஸோ பெருசா வந்து there is nothing to choose when it comes to results. Highest first inning score was only recorded last game. That is 225 for 3 by Durban Super Giants for Sunrisers Eastern Cape. Highest second inning score only recorded last game. That is 190 for 9 by Sunrisers versus Durban Super Giants in same venue. Highest chase remained 189 for 4 in 2019. Nelson Mandela Bay Giants versus Shavane Spartans. Average first inning score 174, average second inning score 162. ஒரு 60 ரன் 50 ரன் நிறைய கொடுத்தாங்க போன மேட்ச் இவங்க போர்ட் எலிசபெத். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து பேஸ் பாலர்ஸ் எக்கானமி பாத்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாஸ்ல ரொம்ப சிம்பிள் போரிங் ஸ்டார்ட். பேஸ் பாலர்ஸ் எக்கானமி 8.38, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 7.72. ஸ்பின்னர்ஸ் எக்கானமி எப்பவுமே இப்போ இதுல வந்து கோஸ்டல் ஏரியால கம்மியாக தான் இருக்கும் கரெக்டா போட்டா. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் ஃபீல்டர் 9 out of 15 times.
இதே மாதிரி இன்னொன்னு சொன்னோம், டீம் ஸ்கோரிங் மோர் ரன்ஸ் தேன் த அதர் இன் மிடில் ஓவர்ஸ். இந்த 7 to 15 எவ்வளவு புத்திசாலித்தனமா நீங்க ஆன்டி அப் பண்றீங்க, ஏன்னா பால் சாஃப்ட் ஆனாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கும் போது தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இம்பார்ட்டன்ட். டீம்ஸ் லூஸ் சேசிங் 90% 11 and over இந்த லாஸ்ட் 5 overs. அந்த லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம். ரொம்ப விடக்கூடாது. லாஸ்ட் 5 overs ஷுட் நாட் லீவ் டூ மச் டு பி சேஸ்ட். அதுக்குள்ள அந்த கண்ட்ரோல் தேர்ட் ஃபேஸ் போது நீங்க கண்ட்ரோல்ல வந்துடணும். அகைன் 13 டாட் பால்ஸ் அண்ட் ஆவரேஜ் இன் டெத் ஓவர்ஸ். பவுண்டரி வந்துனே இருக்கும், டாட் பால் வந்துனே இருக்கும். அதை நீங்க எப்படி குறைக்கிறீங்களோ அதான் பெட்டர். டீம் ஷுட் ஸ்கோர் மோர்ஸ் ஒன்ஸ் அண்ட் டூஸ் ஃப்ரம் 7 to 20 have won 12 out of 15 மேட்சஸ் அப்படிங்கும் போது அந்த அப்படியே நட்ஜ் பண்ணி திருகி திருகி ஆடுற பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இந்த ரூட் டு 175+ எல்லாமே அப்படிதான் யோசிப்பாங்க. போன மேட்ச் 225 அடிச்சு செகண்ட் டீம் 190 அடிச்சாங்கன்னா எப்படிப்பா நீ வந்து 225 வேணும்? 225 இட் டசன்ட் ஹேப்பன் மோர் டைம்ஸ் இன் பி. 175 லாஜிக் எடுத்தீங்கன்னா 185 190 வந்ததுன்னா இவட பெட்டர் சான்ஸ். ஃபர்ஸ்ட் 6 overs அடிச்சே ஆகணும் எல்லா கோஸ்டல் ஏரியாஸ்லயும். ஒரு 53 for 2, அதுக்கப்புறம் ஒரு 27 for ரோலாஸ், விக்கெட்டே கொடுக்காம 10 overs 80 for 2, அதுக்கப்புறம் ஆன்டி ஸ்ட்ரைட்டா அப் பண்ணும் 45 for 2, 125 for 4. கடைசி 5 ஓவர்ல 50-55 வந்துச்சுன்னா 175 180 வந்துடும். 180 வந்து நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா, உங்க ரிசோர்ஸஸை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இதோட மேசிவ் சான்ஸ் டு வின். கேபிட்டல்ஸ் பிளேயிங் லெவன் நான் சொல்றேன், அவங்க செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. Phil Salt, Will Jacks, Riley Russo, Kyle Verreynne, Colin Ingram, Corbin Bosch, Jimmy Neesham, Wayne Parnell, Ethan Bosch, Miguel Pretorius should come in place of Hardest Willion and Adil Rashid. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கரெக்ட் காம்பினேஷனு. ஏன்னா தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு கிவ் அ பேட்டிங் ஆப்ஷன். ஆல்சோ பெரிய 6 அடிப்பார் மிகேல் பிரிட்டோரியஸ். இவங்க பாத்தீங்கன்னா வெரி செட்டில்டு இப்போ ரைட் நவ். ஜோர்டன் ஹெர்மன், டேவிட் மலான், ஐடன் மாக்ரம், ட்ரைஸ்டன் ஸ்டெப், ஸ்டான் ஏபல், பேட்ரிக் கூகர் போன மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிட்டாரு. அதனால ஐ டோன்ட் see him getting dropped after just one failure because he's also an all-rounder. Followed by Marco Jansen, Liam Dawson, Simon Harmer, Ottilil Bartman and overseas Australian bowler Daniel Warren. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல உங்களுக்கு அந்த ஷார்ப் ஸ்டார்ட் கொடுக்குறதுன்னா சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. பில் சால்ட், வில் ஜாக்ஸ், ரைலி ரூசோ, கைல் வெரனே எல்லாருமே அக்ரெசிவ் பிளேயர்ஸ். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா லாஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா எல்லா பாலையும் அடிக்க போறாங்க, கொஞ்சம் கூட இதுவே இல்லாம யோசிக்காம. இங்க பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் ஜோர்டன் ஹெர்மன், கன்வென்ஷனல் டேவிட் மலான், கன்வென்ஷனல் ஐடன் மாக்ரம், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் ஸ்டப்ஸ் ஆர் ஏபல் அப்படிங்கும் போது ஈவன் தோ தேர் மோர் கன்வென்ஷனல், அந்த 55 விக்கெட் போனாலும் கொஞ்சம் வர்றதுக்கான சான்ஸ் டெஃபினட்டா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென் யூ கோ டு த மிடில் ஆர்டர் அண்ட் லேட் ஆர்டர். இங்கதான் இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். காலின் இன்கிராம் கேன் பேட், கேன் யூ ட்ரஸ்ட் ஹிம் தெரியாது. கார்பின் போஷ் தெரியாது. ஜிம்மி நிஷம் அகைன் கேன் பேட், கேன் யூ ட்ரஸ்ட் ஹிம் தெரியாது. பானல் கேன் பேட், ஒரு 2 பால் 20 அடிச்சாரு வைட்டால நேத்து, பட் கேன் யூ டேக் த மேட்ச் அவே ஃப்ரம் யூ தெரியாது. ஈத்தான் போஷ் கேன் பேட், கேன் யூ மேக் an impact தெரியாது. மிகேல் பிரிட்டோரியஸ் can hit big sixes, but can he just really come up with a match winning performance தெரியாது. Adil Rashid can also bat at number 11, but can he win and make an impact தெரியாது, even though they bat very very deep. இங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு either Tom Abel or Tristan Stubbs ஃபாலோட் பை எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ரிக் பெரிய 6 அடிப்பார். இப்பயே நான் சொல்றேன், நிறைய பார்த்துருக்கேன் டொமஸ்டிக்ல. மார்க்கோ யான்சன் எவ்ரி ஒன் நோஸ் வாட் கேன் கான்ட்ரிபியூட். லியம் டாசன் வந்து ரொம்ப ஒரு கேப்பபிள் பேட்ஸ்மேன், லேப்பிங் இப்பெல்லாம் ஆடுவாரு. சைமன் ஆர்மர் கேன் ஆல்சோ பேட் அப்படிங்கும் போது ஈவன் தோ தே பேட் வெரி டீப், அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் ரோயல் மிடில் ஆர்டர் இவங்களை கம்பேர் பண்ணும்போது கம்மின்றதுனால இங்கே வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேபிள் டெஃபினெட்லி ஹேவ் தட் எட்ஜ். அதுக்கப்புறம் இந்த 3 bowler தியரி அகைன் உங்களுக்கு கோஸ்டல் ஏரியால இந்த கண்ட்ரோல்டா விக்கெட்டே எடுக்கலன்னா கூட இந்த 27 ரன் கொடுக்குற ஆளு யாரு? இங்க யாரு இருக்காங்க? லியம் டாசன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்லயா மொத்தமாவா? இல்ல சார் புரியல. ஒரு ஓவர்லயா மொத்தமாவா? இல்ல 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 மொத்தமாதான், மொத்தமா. லியம் டாசன் இஸ் அ கை, அவர் விக்கெட் எல்லாம் பெருசா எடுக்க மாட்டாரு, ஆனா அப்படியே கரெக்டா போடுவாரு, டிசிப்ளின்டா. அவருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆர்மர் போன மேட்ச் நல்லா போட்டாரு, இப்ப இங்க என்ன பண்ணுவாரு தெரியாது. இந்த டேனியல் வரல் லுக்ஸ் ரியலி ஸ்கில்ஃபுல், அந்த சரக்கு இருக்கு 4 ஓவர்ல 27 போடுறதுக்கு. பாட்மேன் தெரியாது. யான்சன் இஸ் ஆல்வேஸ் பீன் கிவிங் ரன்ஸ். போன மேட்ச் அந்த ஒரு ஓவர்ல 4 கன்சிக்யூட்டிவ் சிக்ஸஸ் கொடுத்தாரு. இங்க 2 bowler இருக்காங்க. இப்ப அங்க நீங்க உங்களுக்கு யாரு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆதில் ரஷீத் ஒருத்தர் கண்டிப்பா அந்த 4 ஓவர்ல 27 கொடுக்க சான்ஸ் இருக்கு. அவருக்கு 4 ஓவரே கொடுக்க மாட்டேன்றாங்க. போன மேட்ச் அவ்வளவு நல்லா போட்டாரு ஜேஎஸ்கேவோட, அவருக்கு 4 ஓவர் கொடுக்கல. மிகேல் பிரிட்டோரியஸ் ஆடினார்னா இஸ் ஆல்சோ நாட் 4 overs 27 bowler.
வில்லியன் ஆடினா 2 ஓவர்ல 27 வந்துடும். ஈத்தான் போஷ் வந்து நியூ பால்ல நல்லா போடுவாரு. இஸ் நாட் அ டெத் bowler. பார்னல் இஸ் நாட் bowling that great. நீஷம் இஸ் நெவர் அ 4 overs 27 bowler. கார்பின் போஷ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி, பட் நாட் அ 4 overs 27 போது அந்த எட்ஜும் இருக்குன்றதுனால சன்ரைசர் ஈஸ்டர்ன் கேப் நீங்க பிளேயிங் சொன்னதுல அட் பாதி ஹோம். பேர் இதுல வந்து கிங்ஸ் லெவன், இந்த ஹார்டஸ்ட் வில்லியன் கிங்ஸ் லெவன் நிறைய பேர் இப்ப இந்த கிங்ஸ் லெவன் பிளேயரா சொன்னீங்க நீங்க. சோ கரெக்டா சொல்றீங்க. இப்போ நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னா, ஆல்சோ பிளேயிங் அட் ஹோம், தட் கான்பிடன்ஸ் ஐ ஆஃப்டர் பீட்டிங் ஒன் ஆஃப் த டாப் டீம்ஸ் லைக் டிஎஸ்ஜி அவே ஃப்ரம் ஹோம் அண்ட் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட. அந்த பேட்டிங் கிளிக் ஆயிடுச்சு. கசாபுசான சால்ட் ஒரு இவர் ஜாக்ஸ் ஒரு 140 பால்ஸ் அடிச்சதுனால உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்தது. அந்த மேட்சுமே க்ளோஸா தான் போச்சு. இட்ஸ் நாட் தட் தே ஒன் தட் கன்வின்சிங்லி, பட் தே மேனேஜ் டு வின். அப்படிங்கும் போது these people, I mean, Sunrisers Eastern Cape, the home team, will go with a big advantage of 56-44. இப்போ நான் உங்களுக்கு கேட்கிறேன், ஆரஞ்ச் ஆர்மி ஆதிக்கம் மேலே இருக்குமா, இல்ல லாஸ்ட் டைம் நாங்க ஃபைனல்ஸ் வந்துட்டோம், இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சே ஆனோம் அப்படின்னு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? ஐ திங்க் ஆரஞ்ச் ஆர்மி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பீடா. பாப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் த நோட் ஃபேண்டசி. ஸோ இங்க உங்களுக்கு கோஸ்டல் ஏரியா அப்படிங்கும் போது அகெயின் யூ டு பி வெரி மைண்ட்ஃபுல் ஆன் யுவர் பிக்ஸ். ஆனா வந்து லாஸ்ட் மேட்ச் அந்த ஆர்டர் அந்த டர்ஃப்ல தான் ஆட போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிங்கும் போது கொஞ்சம் பேட்ஸ்மேனை எடுக்கணும்னு நினைங்க. மாக்ரம் இஸ் சமன் இஸ் ஆல்வேஸ் அஸ் அ ஃபேண்டசி பெர்ஸ்பெக்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் பண்ணல. போலிங் 2 ஓவர் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 25-30 அடிக்கிறாரு. இஸ் கன்சிஸ்டன்ட், பட் இஸ் டியூ ஃபார் பிக் ஒன். ஐ பிக் மாக்ரம். இங்க ஆதில் ரஷீதை நான் எடுப்பேன். ஏன்னா வந்துட்டு அவர் எப்படியும் ஒரு 2 விக்கெட் எடுத்துருவாரு நீங்க அடிக்க போனீங்கன்னா. அப்புறம் பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் ஒரு புது அவதாரம். இப்ப வந்து நியூ பால் எல்லாம் கொடுக்குறாங்க அவருக்கு. அப்படிங்கும் போது வில் ஜாக்ஸ விடாதீங்க. ரெண்டு ரைலி விக்கெட்டா ரூசோ, எடுக்கிறாரு. பின்ன ரைலி ரூசோ இஸ் டியூ. அதையும் சொல்றேன். ஒரு மேட்ச் பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. ஒரு மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் 2 மேட்சா வந்து குவைட்டா இருக்காரு. இஸ் டியூ. அப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் போர்ட் எலிசபெத் அண்ட் இஸ் ஆல்சோ கெட்டிங் எ ப்ரொமோஷன் பேஸ்ட் ஆன் த சிச்சுவேஷன் பேட்டிங் அட் நம்பர் 4. அப்படிங்கும் போது particularly is also keeping wickets. It's going to add on to that advantage. So my top 5 will be Aiden Markram, Adil Rashid, Will Jacks, Riley Russo and Tristan Stubbs. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா நாயகன் யாரு, நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க போறது யாரு? இல்ல இல்ல எல்லாம் ஒத்துக்கிறேன். எப்படினாலும் வில் ஜாக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தே ஆகணும். பவுலிங்கும் போறாரு, ஓப்பனிங் வர்றாரு. இது நீங்க மார்க்கோ யான்சன் சொல்லல? இல்ல. ஓகே, நான் வந்து மார்க்கோ யான்சன் சொல்லிடுறேன். அப்புறம் ஃபில் சால்ட் இந்த மேட்ச் அடிப்பார். நீங்க வில் ஜாக்ஸும் எடுத்துட்டீங்க, ஃபில் சால்ட் 2 பேரும் எடுத்தா கண்டிப்பா வந்துடும். ஸோ அதனால ஐ வில் டெல் ஃபில் சால்ட் அண்ட் மார்க்கோ யான்சன் பீடா. ஸோ நீங்க அனாலிசிஸ் கொடுத்துட்டீங்க, ஃபேண்டசி பிக்கும் பண்ணிட்டோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுக்கு முன்னாடி இந்த டானவன் ஃபெரேரா, நீங்க ஒரு ஒரு பிளேயரை பத்தியா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுவும் நீங்க முன்னாடியே சொன்ன ஒரு பிளேயர் தான். இந்த டானவன் ஃபெரேராவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது ரொம்ப சிம்பிள் சார். ஒரு சில பிளேயர் இல்லாம ஃபில் சால்ட்டும் சரி, வில் ஜாக்ஸும் சரி, இந்த அப்ரோச்சை பாத்தீங்கன்னா 10க்கு 10 மேட்ச் அடிப்பாங்கன்னு ப்ரெஷரை போடாதீங்க. அவங்களாம் மேனேஜ் பண்ணும் கரெக்டா. இந்த மாதிரி ஒரு மேட்ச் அப்படியே அங்கேயும் இங்கேயும் போகும்போது 10 ரன் அடிக்கணும் பார்த்தா 2 ஓவர் ஸ்பேர்ல. அவர் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். போன வருஷம் அந்த நான் டீமோட இருந்த போது ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு அன்பிலியபிள் நாக் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர லீன் பேட்ச் அப் ஸ்கோர்ஸ். அவர் எப்படின்னா அவரை நீங்க போயிட்டு பாரு, நீ ரன் அடிக்கணும், நீ ரன் அடிக்கணும், கன்சிஸ்டன்டா இருக்க முடியாது அந்த கேமுக்கு. அதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. இப்போ 10 மேட்ச்ல 3 மேட்ச் சிங்கிள் ஹேண்டடா இப்படி ஜெயிச்சு கொடுத்தீங்க. அந்த ரோல் இஸ் டன் பிகாஸ் இஸ் ஆல்சோ கீப்பிங் விக்கெட்ஸ் ஃபார் யூ. ஒரு பொசிஷனை சேவ் பண்றாரு போது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? அவர் 2 மேட்ச் 3 மேட்ச் அடிக்கல அப்படின்னு சோசியல் மீடியால நாய்ஸ் ஜாஸ்தி ஆகும். அப்ப நீங்க கோச்சஸ் எப்படி பேசுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேற நீ அதெல்லாம் கவலைப்படாத. நீ 170 ஸ்ட்ரைக் ரேட்ல நீ ஆடணும். நீ அடிக்கலன்னா பரவாயில்ல, உன்னோட அப்ரோச்சை நீ அப்படியே இது பண்ணு. நீ ஜஸ்ட் வாண்ட் 3 மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஃப்ரம் யூ, தட் வில் கம். அந்த மாதிரி இது பண்ணணும். இப்ப நீங்க விராட் கோலி மாதிரி ஒரு ஆள் 7 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆனார்னா, சுப்மான் கில் மாதிரி ஒரு பிளேயர் 7 இன்னிங்ஸ், கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் ஃபெயில் ஆனார்னா நீங்க கூப்பிட்டு பேசணும்ப்பா, நீங்க ரன் அடிக்கணும். ஏன்னா அவங்க அப்ரோச் டிஃபரன்ஸ். அதுதான் வந்து ரோல் கிளாரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப அடுத்த மேட்சே அவர் ஃபெயில் ஆனா கவலைப்படாதீங்கன்ற நானு. அவரை ஃப்ரீயா நீங்க விட்டீங்கன்னா, அவர் உள்ள போகும்போது நான் ரன் அடிக்கணும்ன்ற பிரஷர்ல ஆடக்கூடாது. அவர் உள்ள போகணும், நான் பாலுக்கு பால் நான் பவுண்டரி அடிக்கணும், அந்த மென்டாலிட்டியில நீங்க அவரை இது பண்ணி விட்டீங்கன்னா he will come up very very well. ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர் அவரு.
ஆனா ஒரே இது என்னன்னா, ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேனேஜ் இட்? நம்பர் 6ல நீங்க வரீங்க, என்ன கன்சிஸ்டன்சி நீங்க எதிர்பார்க்க முடியும்? 12 ஓவர் 13 ஓவர்ல வரீங்க, ஓப்பனிங் பண்றீங்க. அதுவும் அந்த 13 ஓவர்ல நிறைய டைம் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல வருவாரு. இந்த மாதிரி 13 ரன் தேவையா இருக்கும், இல்லைன்னா ஒரு 66 for 4. போன மேட்ச் ரன் அவுட் ஆனாரு, பயங்கர கடுப்பு எல்லாருக்கும். சோசியல் மீடியால வச்சு வாங்கிட்டாங்க. என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, ஏங்க வேணும்னே யாராவது ரன் அவுட் ஆவாங்களாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பிளேயரை நான் வச்சுனே இருப்பேன். அவர் பர்ஃபார்ம் பண்ணலனாலே எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஐ நோ தட் இஸ் கோயிங் டு கிரியேட் an இம்பாக்ட் 3 out of 10 times. சூப்பர். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷம் நேற்று டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வந்து SEC தோத்தாங்க. சோ அப்ப என்ன ஆகும், எந்த ஒரு டீமுமே இப்ப தேர் ஆல் க்ளோஸ். இப்ப பால் ஓப்பன் ராயல்ஸ் ஆயிடுச்சு. 13 பாயிண்ட்ல இருக்காங்க, இப்ப DSG 13 பாயிண்ட்ல இருக்காங்க. தேர் ஆல் க்ளோஸ் ஆஃப் மேக்கிங் இட். பட் ஸ்டில் இப்ப நீங்க ஒரு 5 மேட்ச் முடிஞ்ச உடனே ஒரு 2 டீம் மேல போயிடுச்சுன்னா, நீங்க இருக்கிற 6 டீம்ல 2 டீம் மேல போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான டீம்ஸ் லைக் JSKK. இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா, ஈவன் தோ we have given the edge for SEC, நாளைக்கு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கேன் அப்செட் SEC, பயங்கரமா ஓபன் அப் ஆயிடும் டேபிள். ஸோ அப்பதான் வந்துட்டு எந்த டீமுமே இப்ப சில சமயம் என்ன ஆகும், இப்ப நான் சொல்றேன் 5 மேட்ச் ஜெயிக்கணும் JSK அப்படின்னு ஒரு போனஸ் பாயிண்டோட, ஆல்ரெடி 2 பாயிண்ட் வந்து மழையில வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் கசாமுசான்னு அடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், நீங்க 4 மேட்ச் ஜெயிச்சுட்டு வித் 2 போனஸ் பாயிண்ட்ஸ், ஒரு ரெயின் அவுட் 2 பாயிண்ட்ஸ், அதை வச்சுன்னு நீங்க நெட் ரன்ல போயிடுவீங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி திங் வேர் யூ டோன்ட் வாண்ட் 2 or 3 டீம் ஜஸ்ட் டு ரன் அவே ஆஃப்டர் 6 games and closing out the competition. போது we have given the edge that SEC is our firm favorites. நீங்களும் ஒத்துட்டு இருக்கீங்க. But the tournament perspective, if Pretoria Capitals can turn it around tomorrow, that will open up the doors not only for them but also for JSK. ஏன்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க 14 பாயிண்ட் போயிடுவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா இப்ப அவங்களும் வந்து 18 பாயிண்ட் போடுவாங்க. பிடிக்க முடியாம போயிடும் போது, on the tournament's perspective to be interesting, we expect Pretoria Capitals to cause an upset and make sure the tournament is alive. Until we come back for the next episode to entertain you, thanks a lot and bye bye.